ஸ்ரீ பரமாத்மனே நமः. 12ஆம் அத்தியாயம் பக்தி யோகம். அர்ஜுனன் உரைத்தான், இவ்வாறாய் எப்பொழுதும் உன்னை உருவமாய் வழிபடும் பக்தர், அருவமாய் வழிபடும் பக்தர், இவருள் யோகத்தில் உயர்ந்தோர் யார்? ஸ்ரீ பகவான் உரைத்தார், மேலான ஸ்ரத்தையோடு மனத்தை என்னில் செலுத்தி யோகத்தில் நிலைத்து வழிபடுவோன் உயர்ந்தவன் என்பதென் கருத்து. ஆனால் எத்தகைய யோகியர் அழியா அசையா நிலைத்த, எங்கும் பரவி சொல்லுக் கடங்கா சிந்தை கெட்டா தோன்றா பரமனை, எங்கும் எதிலும் சமமதியுடன் புலன்களனைத்தும் வென்று உலக நன்மைக்காய் வாழ்கிறாரோ, அவரே என்னை வந்தடைகிறார். அரூபத்தில் மனம் வைத்தோர்க்கு இடையூறுகள் மிகுதியாகும், உடலினை பற்றியோர்க்கு இந்நெறி அடைதல் கடினமாம். ஆனால் பார்த்தனே செயல் அனைத்தும் எனக்களித்து என்னை கதியாய் யோகம் பிறழாது தியானித்து வழிபடுவோர் எவரோ, சித்தம் முழுதும் என்னில் வைத்த அவர்களை துயரம் மிக்க பிறவிக் கடலிலிருந்து நான் விரைவில் கரையேற்றுவேன். மனத்தை என்னில் செலுத்து, புத்தியை என்னில் ஈடுபடுத்து, என்னிலேயே நீ இருப்பாய், இதில் ஐயமேதும் இல்லையே. மனத்தை என்னில் நிலை நிறுத்த முடியாமல் போனால் பிறகு பயிற்சி யோகத்தினால் என்னை அடைய விரும்பு தனஞ்சயா. பயிற்சியிலும் இயலாவிடில் எனக்கென செயல் செய்வாய், எனக்கென செயல் செய்வதாலும் இலக்கினை நீ அடைவாய். இதை செய்ய இயலாதெனில் பின் என்னை கதியாய் சரணடைந்து தன்னை தான் கட்டுப்படுத்தி எல்லா செயல் பலன் துறந்திடு. பயிற்சியை விட ஞானம் மேலாம், ஞானத்தை விட தியானம் மேலாம், தியானத்தை விட துறவு மேலாம், துறவின் அமைதி விரைந்திடும். அனைத்துயிரிலும் வெறுப்பின்றி நட்பு கருணை பொறுத்தல், நான் எனது என்பதின்றி சுகதுக்கத்தில் சமமாய் எப்போதும் மனம் நிறை யோகி, தன்னை வென்று திட சித்தத்துடன் மனம் புத்தி எனக் களித்தோனே, என் பக்தன் எனக்கு இனியவன். உலகிற்கு பதற்றம் தராதவன், உலகத்தால் பதற்றம் உறாதவன்,
களிப்பு சினம்பயம் கொதிப்பு இல்லா பக்தன் எனக்கினியவன் எதிர்பாரான் தூயோன் திறத்தோன் நடுநிலையோன் துயர் நீங்கியோன் தொடக்கமனைத்தும் துறந்தோன் என் பக்தன் எனக்கினியவன் மகிழ்ச்சியும் வெறுப்புமின்றி துயரமும் ஆசையும் இன்றி நன்மை தீமை துறந்தோன் எவனோ அந்த பக்தன் எனக்கினியவன் நட்பிலும் பகையிலும் சமமாய் பெருமை சிறுமையில் சமமாய் குளிர் வெப்பம் இன்ப துன்பம் இவற்றில் சமமாய் பற்றற்று புகழிகள் சமமாய் மௌனியாய் கிடைப்பதில் மகிழ்பவனாய் இல்லமில்லாதிடமதியனாய் உள்ள பக்தன் எனக்கினியவன் அமுதமாவிந்த தர்மத்தை சொன்ன வண்ணம் கடைப்பிடிப்போர் என்னையே கதியாய் சத்தையுள்ளோர் எனக்கு மிக இனியவரே. ஓம் தத்சத். இங்கனம் பிரம்ம வித்யயாம் யோகசாஸ்திரமாம் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையில் நடந்த உரையாடல் ஸ்ரீமத் பகவத்கீதை எனும் உபனிஷத்தில் பக்தி யோகம் எனும் 12ஆம் அத்தியாயமா